ஆஞ்சநேயர் சிலையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சூடு பிடிக்கும் பனங்கிழங்கு வியாபாரம். இதுதான் சுண்ணா பஸ் ஸ்டாண்ட். யாழ்ப்பாணத்துக்குள்ள பெரிய சந்தையான 10 கிழங்கினுடைய விலையானது. இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மருதாமட சந்தையை பார்க்குறீங்க. மருதானமடன் ராமநாதன் கல்லூரி. சாப்பிடுவோம் மட்டும் ஆசையாக இருக்குது பாருங்க. மாறிப்போன சுன்னாகம் நகரம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மருதராமடம் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் தான் நாங்கள் தற்போது வந்திருக்கோம். மருதராம ஆஞ்சநேயர் ஆலயத்திலிருந்து சுன்னாகம் பஸ் ஸ்டாண்டுகள், சுன்னாகம் சந்தியல், அந்த காணொலிகளை இன்றைய தினம் நாங்கள் சைக்கிளில் சென்று உங்களுக்கு அந்த இடங்களை காட்ட போகிறோம். எமது காணொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். கூடுதலான மக்களும் காணொலி பார்வையிட்டு கொண்டிருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்போது நாங்கள் இன்னும் சிறப்பான காணொலியை பதிவிட காத்திருக்கிறோம். இன்றைய தினம் மருதராமடம் ஆஞ்சநேயர் ஆலயத்திலிருந்து சுன்னாகம் சந்தி, சுன்னாகம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் சுற்றி அந்த காணொலியை சென்று பார்வையிடுவோம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக காணப்படும் மருதராமடம் ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு முன்புற பகுதியில் நாங்கள் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கடைக்கு வந்தனாங்க, அதில் செகுலா நெறிகள் விற்பனை செய்யணும். மற்றோடு இப்போ யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பனங்கிழங்கு சீசன், இந்த பனங்கிழங்கு எல்லாம் விற்பனை செய்கிறார்கள். ஒரு ஒரு கட்டு 100 ரூபா விற்கணும். பனங்கிழங்கு அவிச்சு விற்கணும் பாருங்க. மற்றோட இதில் பார்த்தீங்க சொன்னால் நெல்லிக்காய் எல்லாம் இருக்குது பாருங்க. நெல்லிக்காய் என்ன விலை? ஒரு சுண்டு பாருங்க என்ன இது அண்ணா நெல்லிக்காயில் என்ன விலை விற்கிறீங்க? கிலோ 600. கிலோ நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா 600 விற்கிறோமா பாருங்க. இப்போ நெல்லிக்காய் சீசன், மற்றது பனங்கிழங்கு சீசன், மற்ற இங்கே சீனி வத்தாளங்கிழங்கு, மற்றது குலாம் பழங்கள் எல்லாம் விற்பனை செய்யணும். மற்ற இங்கே கச்சான் பாருங்க. இது அந்த 3 கொட்டை உள்ள கச்சான் பாருங்க. கச்சான்கள், மற்ற சோளன் எல்லாம் விற்பனை செய்யணும். மற்ற இங்கே யாழ்ப்பாணத்தில் ஃபேமஸான ஒரு பழமாக கருத்த குழும்பான் மாம்பழம் காணப்படுது. கருத்த குழும்பான் எல்லாம் இருக்குது. மற்றது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வத்தா பழங்கள், மற்ற மாம்பழங்கள், மற்றது பூடை, கொய்யா எல்லாம் விற்பனை செய்யணும். இது பார்த்தீங்கன்னா இந்த கடை மருதாமடம் ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தோரம்பழங்கள் எல்லாம் விற்பனை செய்யணும். தோரம்பழம் எல்லாம் இங்கே யாழ்ப்பாணத்தில் இப்போ 10 பழம் 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யணும். தோரம்பழங்களை பாருங்க. மற்ற இங்கால கொய்யா பழங்கள் எல்லாம் விற்பனை செய்யணும். கொய்யாக்காய் எல்லாம் கிலோ கணக்கில் விற்பனை செய்ய வேண்டியிருக்கேன். மற்ற இங்கே யாழ்ப்பாணத்தில் இப்போ பனங்கிழங்கு சீசனட்டதால் பனங்கிழங்கு எல்லாம் கட்டு கட்டாக அடுக்கி பச்சை கிழங்கு ஒரு 10 கிழங்கு 100 ரூபா 150 ரூபாய்க்கெல்லாம் விற்பனை செய்யணும். பாருங்க பனங்கிழங்கு பாருங்க. எல்லாம் நல்ல பனங்கிழங்கு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகள் எல்லாம் இந்த பனங்கிழங்குலாம் சாப்பிட்றதுக்கு மிஸ் பண்ணியிருப்பீங்க பாருங்க. நீங்களெல்லாம் அந்த பொடியெல்லாம் எடுத்து உங்களோட இடங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இதில் மற்ற அன்னாசியெல்லாம் விற்பனை செய்யணும். அன்னாசியெல்லாம் இங்கே கிலோ கணக்கெலாம் விற்பனை செய்யணும். யாழ்ப்பாணத்தில் எல்லாம் கிலோ கணக்கில் விற்பனை செய்யணும். இதில் எல்லாம் ஒரு 300 ரூபா, ஒரு அன்னாசி ஒரு 300 ரூபா விற்பனை செய்யணும். அப்படி கிலோ கணக்கெலாம் இந்த அன்னாசிகளெல்லாம் விற்பனை செய்ய வந்திருக்கேன். பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது, நான் சாப்பிடுவேன் மட்டும் ஆசையாக இருக்குது பாருங்க. அப்படி நல்ல வடிவான அன்னாசியை பாருங்கள், அப்படி கட்டி கட்டி தொங்க விட்டுருக்கிறேன். இது பார்த்து சொன்னால் அந்த மருதாமடம் ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு முன்புற வாசலில் இந்த பல வகையில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஆலயமானது யாழ்ப்பாணத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக காணப்படும் மருதராமடம் ஆஞ்சநேயர் ஆலயத்தை பார்க்குறீங்க. தற்போது தான் இந்த ஆலயமானது திருவிழாவெல்லாம் மார்கழி மாதத்திலே இந்த திருவிழாவானது இடம்பெறுவது வழக்கமாக இருக்கின்றது. நாங்கள் முதல் இந்த காணொலிகளை உங்களுக்கு காட்டியிருக்கின்றோம். ஆஞ்சநேயர் ஆலயத்தினுடைய அழகுகளை நீங்கள் பார்த்திருப்பீங்க. முதல்ல எல்லாம் இந்த இடத்துல பார்த்து சொன்னால் மானுகள், மயில் எல்லாம் கூடுதலாக இந்த இடத்துல எல்லாம் நின்றது. கூடுதலான சிறுவர்கள் எல்லாம் வந்து அந்த மான் மயில்கள் எல்லாம்
பார்வையிட்டு மகிழ்ந்தார்கள். இப்போ எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடித்து நல்ல அழகாக இந்த ஆலயமானது காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது. பாருங்கள், இப்போ புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகள் எல்லாம் நீங்கள் இதை பார்வையிட்ட கோயிலுக்கெல்லாம் இந்த கோயிலுக்கெல்லாம் வந்திருப்பீங்க. பாருங்கள், கிருஷ்ணர் அந்த குதிரையை ஓடுற மாதிரி கட்டியிருக்கணும். மற்றொரு இந்த இடங்கள் எல்லாம் பாருங்கள், கோயிலுடைய வெளித்தோட்டங்களை பார்க்குறீங்க. மிக அழகாகவும் காணப்படும் இந்த ஆலயத்தை பார்க்குறீங்க. இதுதான் ஆஞ்சநேயர் ஆலயம் பாருங்க. மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இங்கு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே விசேஷமாக பூசைகள் இடம்பெறுவது வழக்கமாக இருக்கின்றது. நாங்கள் இந்த ஆஞ்சநேயர் ஆலயத்தை உங்களை முதல் ஒரு காணொலிகளிலே பதிவிட்டிருக்கின்றோம். இந்த காணொலியை பார்க்காத உறவுகள் நம்முடைய யூடியூப் சேனலிலே சென்று பார்த்துவிட முடியும். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் மானுகள் தண்ணீர் குடிப்பது போன்று மற்றும் புட்களை மேய்வது போல ஒரு வடிவமைப்பிலே கட்டப்பட்டிருக்கின்றது. பாருங்க, நல்ல அழகாக இருக்குது. நல்ல இந்த பின்னேற பொழுதுகளில் இந்த இயற்கையான ஒரு இடங்கள் மற்றும் இந்த ஆணுகளை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு இடமாக இந்த மருதாமடம் ஆஞ்சநேயர் ஆலயம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. பார்த்தீங்கன்னா சொன்ன இந்தியால சிலைகள் எல்லாம் கிருஷ்ணர் சிலைகளுடன் மாடுகளுடன் நிற்பது போன்று வடிவமைச்சு சிலைகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. எப்படி பாருங்க, நல்ல வடிவாக இருக்குது. இந்த இடங்கள் எல்லாம் நாங்கள் தினம்தோறும் இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் வழிபாடு வழக்கமாக இருக்கின்றது. ஆஞ்சநேயர் சிலையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிக உயரமான ஒரு சிலையாக இந்த ஆஞ்சநேயர் சிலையானது யாழ்ப்பாணத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இங்கே பார்த்து சொன்னால் அதுதான் சந்தைக்கு போகிற பாதை தற்போது பிஸியாக காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது. மருதாமடம் ஆஞ்சநேயர் ஆலயத்தை கடந்து மருதாமடம் சந்தைக்கு செல்கின்ற பாதையை பார்க்கிறீர்கள். அதில் போயிட்டு பழக்கடைகள் இருக்கின்றது. அதில் பழக்கடையில் தற்போது இளநீர் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. தற்போது இங்கே பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சீசன், நெல்லிக்காய் பனங்கிழங்கு சீசன் இப்போ யாழ்ப்பாணத்தில். இதில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயிலெல்லாம் விற்பனை செய்ய வேண்டியிருக்கிறோம். ஒரு வகையான நெல்லிக்காய் தான். இந்தியாவிலேருந்தும் இந்த நெல்லிக்காயெல்லாம் வந்து இருக்குது. நெல்லிக்காயெல்லாம் இப்போ பூச்சி கிடக்காது. இதெல்லாம் நல்ல மருத்துவ சார்ந்த ஒரு பழங்களாக இந்த நெல்லிக்காயெல்லாம் காணப்படுவது. இதில் தூரம்பழம் எல்லாம் 10 பழம் 100 ரூபா விற்கணும். 10 பழம் 300 ரூபா விற்பனை செய்யணும். இங்கே நெல்லிக்காய் பாருங்க, இது நல்ல முத்தல் நெல்லிக்காய். இது அங்காலே சின்ன சின்ன கிடக்கு. ஒரு நெல்லிக்காய் பார்க்குறேன். மேலே பார்த்தீங்கன்னா அப்பீல்கள் விற்பனை செய்யணும். அப்பில் பார்க்குறீங்க, ஒவ்வொரு விலையில இருக்கின்றது. சின்ன பெருசான்னு சொல்லி சிவப்பு இங்கே அவித்த சோழன் வந்து இதில் பண்ண பெனங்குகள் எல்லாம் பெனங்குலாங்கெல்லாம் பார்த்து சொன்னால் அதில் ஒரு 10-200 ரூபா விற்பனை செய்யணும். 5-100 ரூபா விற்பனை செய்யணும். இப்போ யாழ்ப்பாணத்தில் பெனங்குலாங்க சீசன் சூடு குறித்து வந்து இருக்கின்றது. இதில் மாதுளம்பழங்கள் மற்ற இதில் பார்த்தீங்கன்னா பெனங்குலாங்க பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கட்டாக வட்டமாக வச்சிருக்கணும். பெனங்குலாங்கெல்லாம் அப்படி கட்டுக்கட்டாக விற்பனை செய்யணும். இதால் பெரிய கச்சான்காரங்க பெரிய கச்சான்கள் எல்லாம் விற்பனை செய்யணும். மற்ற சோழன் எல்லாம் விற்பனை செய்யணும். மற்ற அன்னாசியெல்லாம் கிலோ கணக்கில் விற்பனை செய்யணும். அப்படியே இந்த இடத்துல ஒரு பழக்கடை பார்த்தீங்கன்னா இங்கே கூடுதலான மக்கள்
வந்து இந்த பொருட்களை பழங்களை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள். இதில் அவிச்சு சோளம் இந்த பழங்களை எல்லாம் அவிச்சு விற்பனை செய்வோம். இதில் 10 காய் 10 பழம் 300 ரூபா விற்பனை செய்யும். சோளம் பழம் எல்லாம் அப்படி தொடர்ச்சியாக நாங்கள் அப்படியே சுண்ணாக நோக்கி போகிறோம். இது நீங்கள் தற்போது பார்க்குற இடம் மருதாமடம் சந்தியை பார்க்குற பெட்ரோல் ஸ்டேஷன்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படி தொடர்ச்சியாக அப்படியே சுண்ணாக நோக்கி அப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம். இதான் பார்த்துச்சோன்னா மருதாமட சந்தைக்கு போகின்ற பாதையை பார்க்குறீங்க. இதில் காலமை பொழுதில் எல்லாம் அதிகளவான வியாபாரிகள் வருவது வழக்கமாக இருக்கின்றது. அதுதான் மருதாமடம் சந்தைக்கு போகின்ற பாதையை பார்க்குறீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மருதாமட சந்தையை பார்க்குறீங்க. இந்த சந்தையில் ஒவ்வொரு பாகமாக 66வது கடை தான் இந்த கடை பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தரம் இப்படி ஒரு கட்டாக தான் உயரமாக வச்சு இந்த இடத்துல மரக்கறிகளை விற்பனை செய்யணும். இது அதிகாலை 5 மணி போல எல்லாம் இங்கே வியாபாரங்கள் ஆரம்பிக்கப்படும். நாங்கள் தற்போது காணொலி எடுக்கின்ற நேரம் ஒரு பின்னர் 4 மணி போல். இங்கே பார்த்திங்க சொன்னால் இந்த அன்னையிட்ட வந்தீங்க சொன்னால் மரக்கறிகள் எல்லாம் நல்ல மலிவாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். இதில் லீக்ஸுகள் மற்றும் கத்தரிக்காய் மற்றது கோவா இல்லை உருளைக்கிழங்கு பைத்தங்க கோவா மற்ற புடோல் பச்சை மிளகாய் மற்றது கறி மிளகாய் மற்ற தக்காளி பழங்கள் மற்ற பாகக்காய் எல்லாம் அந்த செலரோகம் டயபிட்டி இருக்கிறார்களுக்கெல்லாம் நல்ல சிறந்ததாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மாதிரி கேரட்டுகள் உருளைக்கிழங்கு மற்ற பச்சை மிளகாய் பூசணிக்காய் தேசிக்காய் வெங்காயம் மற்ற வெங்காயப்பூ கறிமிளகாய் மற்றது தேசிக்காய் கேரட்டுகள் மற்றது முள்ளங்கிகள் மற்ற தக்காளி பழங்கள் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு அப்படி கணக்க விற்பனை செய்யணும். தற்போது இந்த கடையானது சந்தையானது மக்கள் நடமாட்டம் இல்லாமல் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதிகாலைகளிலே தான் இந்த இடத்துல அதிகளவான மக்கள் வருகை தந்து இந்த இடத்துல வியாபாரம் செய்வது வழக்கமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போ தற்போதெல்லாம் மக்களும் குறைவாக இருக்கின்றன. பாருங்கள், இது பின்னேரங்களில் ஒரு 4 மணி 5 மணி என்றாலும் இந்த இடங்களெல்லாம் பூட்டப்பட்டிருக்கும். பாருங்கள், இப்போ பின்னேரம் காலமாக தான் இந்த சந்தை அதிகளவிலே சூடு பிடிக்கும் வியாபாரங்களில் சில இடங்கள் கடை திறந்திருக்கிறோம். அண்ணா இந்த மாதிரி இது என்னப்பா காய்ங்க வெள்ளரிக்காயோ? இந்த இது பூசணிக்காய் என்ன கல்யாணி பூசணிக்காய் என்ன விலை கிலோ? 130. கிலோ 130. இங்கே காலமையிலே தான் சந்தை நடக்கிறது. என்ன 4 மணிக்கு திறந்துடுவாங்க. 4 மணிக்கு தொடங்கு என்ன வேணா? 4 மணிக்கு தொடங்கி 11 மணி வரையும் ஆக்கள் வந்து வாங்கி என்ன வேணா நிறைஞ்ச இதாக இருக்கும். 11 மணிக்கு பிறகு அதனால குறைஞ்சிட்டு என்ன. ஆனால் இப்போ இந்த ஜாழ்ப்பாணத்தில் எந்த சந்தை கூட மலிவாக இருக்கும் மரக்கறியோ? இப்போ யாழ்ப்பாணத்துக்குள்ள பெரிய சந்தைன்னு சொன்னால் மருதாமடம் சந்தை. இப்போ அதுக்கு பிறகு திண்ணவேலி இருக்குது, சுண்ணாம் இருக்குது, கொடியாமம் சாவச்சேரி இருக்குது. எல்லாருமே பெரிய சந்தை இதுதானே மருதாமடம். அப்படி ஆக்கள் வந்து காலமெல்லாம் கூடுவினவே காலமெல்லாம் கூடுவிடும். 4 மணிக்கு வந்தால் 4 மணியிலேருந்து ஒரு 8 மணி வரையும் விவசாயிகள் அங்கே பொருளை கொண்டாந்து விற்பனை பொருட்களை கொண்டு இருக்கணும். அதில் கொள்வனவு செய்கிற வியாபாரிகளும் நுகர்வோரும் வந்து 9-10 மணியோட வாங்கிட்டு அவங்க கடைக்கு கொண்டு போயிடுவாங்க. பிறகு இந்த 12 மணிக்கு பிறகு வாரத்தில் வந்து உத்தியோகங்களா வேலை செய்கிறார்கள். அந்த ஸ்கூலில் வேலை செய்கிற டீச்சர்ஸ் அந்த 7 மணி வரையும் இருப்பாங்க. கூட காலமே தான் பெறுவினா அந்த கல்யாண வீடு மாதிரி அந்த ரெட்டியல் ஃபங்க்ஷன் ஆகல் கூட இங்கே காலமே தான் வந்து வாங்க. சரி ஏன்னா ஐயா நன்றி ஏண்ணே. ஓகே, இது கல்யாணி பூசணிக்காய் வேறு. இது என்ன விலை கிலோ? 130 ரூபா. கிலோ 130 ரூபாயா? 120 100 ரூபாய்க்கெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு விலையிலே இருக்குது தான் பெரும் பூசணிக்காய்.
இது இது என்ன மோதவள்ளி ஏன்னா மோதவள்ளி மேற்கிழங்கும் அடிக்கிழங்கு. இது மோதவள்ளி இருக்கிறது மேற்கிழங்கு. மேல்கிழங்கு அடிக்கிழங்கு அடிக்கிழங்கு. இது அடிக்கிழங்கு பாருங்க மண்ணுக்கு கீழே வரும். மற்ற இது சுரைக்காயல் நீட்டுக்காய் பெரும் பூசணிக்காய் அப்படி கணக்க மரக்கறிகள் விற்பனை செய்து கொண்டிருக்கணும். மற்ற இதில் பூசணிக்காய்கள் கூடுதலாக இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கணும். தற்போது எல்லாம் மக்கள் குறைவாக இருக்கணும். இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் வந்தால் மரக்கறிகளை வாங்கலாம் பாருங்க. கூடுதலான மரக்கறிகள் விற்பனை செய்யும் ஒரு இடமாக இந்த மருதாமடம் சந்தை காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாங்கள் இப்போ பின்னேற பொழுதுலாம் இந்த காணொலியை எடுத்து கொண்டிருக்கிறோம். பின்னேரங்களில் கூடுதலாக மக்கள் குறைவாகத்தான் இந்த இடத்துல வருவார்கள். அதிகாலையில் தான் இந்த இடத்துல மக்கள் நிரம்பி வழியும். அப்படி கூடுதலான மக்கள் இந்த இடத்துல வருவினோம். இதில் பார்த்தீங்கன்னா பைத்தங்காயெல்லாம் விற்பனை செய்யுங்க. பைத்தங்காய், மற்றது உருளைக்கிழங்கு, மற்றது வெங்காயம், மற்ற தக்காளி பழங்கள். தக்காளி பழங்கள் எல்லாம் ஒவ்வொரு பாகமாக அடுக்கியிருக்கணும் பாருங்க. கத்தரிக்காய், மற்றது லீக்ஸுகள், மற்ற பூசணிக்காய், மற்றது சுரைக்காய், பாகற்காய், மற்றது கறிமிளகாய் எல்லாம் கேரட்டுகள் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கணும். ஒரு பிரிவாக இந்த இடத்துல கூடுதலாக விற்பனை செய்யணும். இந்த நீங்களும் வந்தால் இந்த இடங்களில் மலிவாக இந்த மரக்கறிகளை காலமாக வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடங்களில் நல்ல மலிவாக மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். கூடுதலான மக்கள் இந்த காலமாக வந்து தான் இந்த மரக்கறிகளை கொள்வனவு செய்வது வழக்கமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. பாருங்கள் இப்படி மரக்கறிகள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்களும் வந்தால் இந்த இடத்துல மருதாமடத்தில் வந்து வாங்குங்கோ. இந்த இடத்துல இந்த அன்னையிட்ட பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் எல்லாம் இருக்கின்றது. மற்றது லீக்ஸுகள் மற்றும் பல்வேறு மரக்கறிகள் எல்லாம் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. மற்றது வெங்காயங்கள், மற்றது உருளைக்கிழங்குகள் எல்லாம் இந்த அன்னையிட்ட வந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மலிவாக நீங்கள் கதைச்சி பேசி வாங்கலாம். இதில் அவர் விற்பனை செய்கின்ற பகுதியை பார்த்தீங்கள் வெங்காயங்கள் காலமை என்று சொன்னால் கூடுதலான மரக்கறிகளை அவை கொண்டு வந்து விற்பனை செய்கிறவையாம். கத்தரிக்காய், மற்றது கேரட்டுகள், இஞ்சி எல்லாம் விற்பனை செய்யணும். சுரைக்காயல், மற்றது லீக்ஸுகள், தக்காளி பழங்கள், மற்ற மிளகாய் எல்லாம் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. இது மருதாமட சந்தையினுடைய கடை தொகுதியில் பார்க்குறீங்க. இதில் பார்த்துச்சுன்னா சுண்டல் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கணும். மற்றோடு பார்த்திங்கன்னா இதில் சந்தையை பார்க்குறீங்க. சந்தி இதான் மருதாமட சந்தியை பார்க்குறீங்க. இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்கிறார். பைரவர் தான் முன்னு போயிருக்கிறார். அங்கால பெட்ரோல் செட்டுகள், இதில் பார்த்தீங்கன்னா வீட்டை நீங்கள் வந்தால் வாங்கலாம். பாருங்க கடலைகள், வடைகள், கிழங்குகள் எல்லாம் விற்பனை. இதுதான் மருதாமட சந்தையை பார்க்குறீங்க. இதில் வந்து ஆட்டோ தெரிஞ்சால கடைகள் எல்லாம் இருக்கு. இதில் கடைகள் எல்லாம் இருக்கு. இதுதான் ராமநாதன் தொழிற்சபை. ராமநாதன் கல்லூரி. இதுதான் ராமநாதன் கல்லூரி. ராமநாதத்தில் அமைந்துள்ள ராமநாதன் கல்லூரியை பார்க்குறீங்க. இதெல்லாம் கடைகள் இப்படி இருக்குது. பல்வேறு மாற்றங்கள் இந்த இடங்களில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் பார்த்துச்சுன்னா சாப்பாடு கடை வேண்டியிருக்கு.
நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற பாடசாலையான மருதாமடம் ராமநாதன் கல்லூரியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பாடசாலையிலே கூடுதலான பெண்கள் படித்திருக்கிறீர்கள். தற்போது நல்ல அபிவிருத்தி அடைந்து இந்த இடங்கள் எல்லாம் நல்ல அழகாக காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் தற்போது யாழ்ப்பாணத்தினுடைய இடங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பிஸியாக ஓடி திரியும். இதில் பார்த்தீங்கன்னா கடைகள் எல்லாம் வந்துருக்கு. இது வலிகாமன் தென்மேற்கு பிரதேச சபையை பாருங்க. நிறைய கல்யாண மண்டபங்கள். கடைகளை பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா சுண்ணாக நோக்கி போய் அப்படி இடங்கள் வந்து பெட்ரோல் செட்டுகள் மற்ற கடைகள் எல்லாம். இதில் வாகன விற்பனை நிலையாக வாகனங்கள் கார்கள் விற்பனை ஆய்வு இருக்கின்றது. நோக்கி போய் பாருங்க இடங்கள். பல்வேறு மாற்றங்கள் அடைந்திருக்கின்றது இந்த சுண்ணா பகுதியில். இந்த பலசர கடைகள், இதில் கட்டிடங்கள் எல்லாம் கட்டியிருந்தாங்க. கடைகள் சந்தி சுண்ணா பொது நூலகம். கடைகளை ஒரு கடைகள் பெட்ரோல் செட் ஒன்று வந்துருக்குறாங்க. கற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு வாடிக்கையாளர்களுக்காக
பரபரப்பான சுண்ணாத பாருங்க. கடைகளை பாருங்க, ஓரளவு கடைகளை பைன் மார்ட் இருக்குது. பைன் மார்ட் கையால் கடைகளை பார்க்குறீங்க. சிக்னல் சந்தி இங்கே உடுப்பு கடை, சிக்னல் சந்தி ஜலமுன கந்தரோட போகுது. சிக்னல் சந்தி பார்க்குறேன். இதுதான் பஸ் ஸ்டாண்ட் பாருங்க. பஸ் ஸ்டாண்டு போகிற பாதை. இதுதான் சுங்காம் பஸ் ஸ்டாண்ட். ஸ்டாண்டுகள் கடைகளை பார்க்குறீங்க. சுண்ணாத்து இங்கே பார்த்தீங்கன்னா கடைகளை போட்டுருக்கோம். புலம்பெயர் தேசத்தில் இருந்து பார்க்கின்ற உறவுகள் எல்லாம் தங்களோட ஊரை பார்த்து வந்துருப்பீங்க. வேறு சிடிபி பஸ்ஸுகள் எப்படி சுண்ணாம்படம் பாருங்க.